பிரியாணி டயட் பண்றேன் ஏடிஎம் போட்ல பள்ளி இருக்கு வாங்க ரோட்ல தானே இருக்கீங்க ஐயா வாங்க ஐயா அப்படியே கோஷம் போட்டே வாங்க ஐயா கோஷம் போடுங்க போதையை ஒழிப்போம் தடுப்போம் தடுப்போம் இளம் விதவைகள் உருவாவதை தடுப்போம் காப்போம் காப்போம் பெண்களை காப்போம் ஒழிப்போம் 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 தடுப்போம் தடுப்போம் நான் சொல்றது அப்படியே சொல்லு சரியா சொல்லு ஒழிப்போம் ஒழிப்போம் காப்போம் காப்போம் பெண்களை காப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம் போதையை ஒழிப்போம் இளம் விதவைகள் உருவாவதை தடுப்போம் காப்போம் காப்போம் பெண்களை காப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம் போதையை ஒழிப்போம் தடுப்போம் தடுப்போம் இளம் விதவைகள் உருவாவதை தடுப்போம் காப்போம் காப்போம் பெண்களை காப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம் போதையை ஒழிப்போம் தடுப்போம் தடுப்போம் இளம் விதவைகள் உருவாவதை தடுப்போம் காப்போம் காப்போம் பெண்களை காப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம் போதையை ஒழிப்போம் தடுப்போம் தடுப்போம் இளம் உதவிகளை உருவாவதை தடுப்போம் காப்போம் காப்போம் பெண்களை காப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம் போதையை ஒழிப்போம் தடுப்போம் தடுப்போம் இளம் விதவைகள் உருவாவதை ஒழிப்போம் ஒழிப்போம் போதையை ஒழிப்போம் தடுப்போம் தடுப்போம் இளம் விதவைகள் உருவாவதை தடுப்போம் காப்போம் காப்போம் பெண்களை காப்போம் 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 ஒழிப்போம் ஒழிப்போம் போதையை ஒழிப்போம் தடுப்போம் தடுப்போம் இளம் விதவைகள் உருவாவதை தடுப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம் இளம் பெண்களை உருவாவதை இளம் பெண்கள் உருவாவதை ஒழிப்போம் பிறந்த நாள் வி.டி. செல்வகுமார் சாரை பத்தி உங்க ஆர்டிஸ்டுகளுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவரை சொல்லிடுறேன். அவர் வந்து இங்க திரைப்பட மக்கள் தொடர்பாளர் இருந்தார். நிறைய சினிமா தொடர்பான நிறைய பத்திரிகைகளை நடத்தினாரு. விஜய் சாரு இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவா வளர்ந்து நிக்கிறதுக்கு இவர் மிக முக்கிய காரணம். எஸ்.ஏ. சந்திரசேகர் மூலம் அவருடைய அறிமுகமாகி அவருக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய மகனை உருவாக்குனதுல ஒரு பங்கு இருந்ததோ அதே மாதிரியான பங்கு வந்து இவருக்கும் அவரை உருவாக்குனதுல இருக்கு. விஜய் அடித்த புலி படத்தை இவர் தான் தயாரிச்சாரு. இப்போ வந்து கலப்பை மக்கள் இயக்கம் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடுல வந்து மிகப்பெரிய அளவுல அந்த இயக்கத்தை வலுப்படுத்திட்டாரு. அது தமிழ்நாடு ஃபுல்லா அதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கான தீவிர முயற்சிகள் இருக்கிறாரு. இப்போ வந்து இந்த விவேக்குடைய அது மட்டும் அல்லாம அந்த கலப்பை மக்கள் இயக்கம் மூலமா அங்கு உள்ள மக்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கறது, டிராக்டர் வாங்கி கொடுக்கறது, பேரிடி இழப்பு காலங்களில் உணவுப் பொருட்கள் கொடுக்கறது, பல சமூக சேவைகளை செஞ்சுட்டு பெரிய கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக வளர்ந்துருக்காரு. ஸோ நம்ம பணியாற்றினா நம்ம வாழ்ந்தால் நம்ம இருந்து சென்னைக்கும் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த கலப்பை மக்கள் இயக்கத்தின் மூலமாக இன்னைக்கு விவேக் சாரோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த இளம் விதவைகள் தடுப்பு நிகழ்ச்சியையும் இப்போ போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு. இளம் விதவைகள் தடுப்பு அப்படின்னா என்ன, இன்றைக்கு வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு வயசான காலத்தில் செத்து போகிறது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து 20லேருந்து 30 வயசுக்குள்ளேயே மது பழக்கத்தால் இறக்குறவங்க அதிகமாகிறதுனால, அது சினிமாவில் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து இளம் விதவைகள் அதிகமாக உருவாகுறாங்க. அதை தடுக்கணும்னா போதை மருந்து பழக்கத்தை தடுக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சி அவர் இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரு.
இந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பித்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம். கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய எல்லா ஃபங்க்ஷன்லையும் வந்து முதன்மையாளாக இருந்து நம்ம கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு உறுதுணையாக இருந்து இன்று வரையும் நமக்கு செயல்பட்டுக்கின்ற வாமா மின்னல் அப்படின்ற ஒரு காமெடியில் அவர் மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகிருப்பார். சூப்பர்வுட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ண பாபா லக்ஷ்மணன் வந்து கலப்பை மக்கள் இயக்கத்தை பற்றியும் நம்ம பிடி செல்வகுமார் பற்றியும் ஓரிரு வார்த்தைகள். எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் தான் காமெடி நடிகர் பாபா லட்சுமணன் பேசுகிறேன். நான் விக்ரம் சார்கிட்ட வேலை பார்த்துருக்கும் போது பிடி செல்வகுமார் சார் அங்கே விக்ரம் சாரை பார்க்க வருவார். வந்து அவரை நிறையா பேட்டிலாம் எடுத்து போட்டு அந்த புது வசந்தம் படம் இதுக்கப்புறம் அவருக்கு நிறையா சப்போர்ட்டாக இருந்தார் பத்திரிக்கையில் போடுறதுக்கு. அப்போ இருந்த அண்ணன் பழக்கம். அப்பப்போ அண்ணன் வந்து என்னை பார்க்கும்போதெல்லாம் இந்த லட்சுமண பையில் வச்சுக்காமனு ஏதாவது கொடுப்பாரு. நேற்று நைட்டு யதார்த்தமாக அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி நான் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்குன்னு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் காலையில் நீங்கள் 11 மணி ஏவிஎம் பார்க் வாங்கினாரு. நண்பர்களையும் கூட்டு வாங்கினாரு. விஜய கணேசன், சின்ராசு, சங்கர், ராஜேந்திரன், தெனாலிசாமி அப்படின்னு கூட்டு வந்தேன். இவர் வந்து எப்போவுமே ஹெல்பிங் சென்ஸ் உள்ள ஒரு விஜய் வளர்ச்சிக்கு இவர் ஒரு காரணம். விஜய் அப்பா வந்து இவருக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த கலப்பை மக்கள் இயக்கம் இன்னும் நூறி வாழ நிறைய பேருக்கு உதவி செய்ய நான் எல்லாம் உள்ள இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலப்பு மக்களுக்கு சொல்லுவோம். உட்காருங்க, நம்மளுக்கு சொல்லிடுவோம். ஆடியோ கொடுங்கப்பா, மைக் கொடுப்பா. மைக்கை கொடுப்பா. சரி, கேபிள் சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நான் வந்து உங்கள் வெங்கடேஷ் பேசுகிறேன். கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். கலப்பை மக்கள் இயக்கம் இன்றைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் தன்னுடைய பணியை செய்யலை. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முன்பே சென்னையில் தான் அதோடைய பணியை வந்து தொடங்குச்சு. முதல் கஜா புயல் ஆரம்பித்தப்ப முதலாக கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பட்டுக்கோட்டை, அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கந்தவுக்கோட்டை போன்ற ஊர்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிவாரணப் பொருட்கள் நம்ம வந்து அனுப்பிச்சி விட்டோம். டி ராஜேந்திர தான் அதை வந்து துவக்கி வச்சார். அதற்கப்புறமும் தொடர்ந்து கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கொரோனா அப்பையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 நாள் 70 நாளைக்கு டெய்லி வந்து ஒரு 200 பேருக்கு வந்து அரிசியும் மளிகை பொருட்களும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து கொடுக்கணும். அது மிகப்பெரிய ஒரு பணி. அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னையில் பண்ணதில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்னென்னா, கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து 101 பசுமாடுகள் கொடுத்தோம். அன்றைக்கி அதை வந்து நான் ராஜ்குமார் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருந்தார். அன்றைக்கி தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டையில். ஏன் அப்படின்னா பசுமாடு கிடைக்கல. ஆனால் அந்த சூழ்நிலையும் எல்லாருக்கும் வந்து வாழ்வாதாரத்தை இருந்தவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழி தந்து கொடுத்தோம். அதே மாதிரி திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வல்லத்தில் கிட்டத்தட்ட 1001 ஆடுகள் கொடுத்தோம். கவிஞர் வைரமுத்து வச்சு கொடுத்தோம். பசுமாடுகளை வந்து ஜிவி பிரகாஷ் வச்சு கொடுத்தோம். இதெல்லாம் இங்கே பண்ண ஒரு சாதனையின் வெளிப்பாடாக தான் சொல்லுவேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சாதனைக்கெல்லாம் ஒரு மைல்கல்லாம் பல தேவாலயங்களை கட்டி கொடுத்துருக்கோம். பல ஸ்கூலோடைய கலையரங்குகளை, ஏன்னா அவர் கலைத்துறையிலிருந்து வந்ததுனால கலையரங்குகளை கட்டி கொடுத்துருக்காரு. டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு. மீனவர்களுக்கு வேண்டிய மண்டபங்களை கட்டி கொடுத்துருக்காரு. எங்கெங்கு யார் யாருக்கு என்னென்ன தேவைன்றதை விண்ணப்பமாக கலப்பை மக்கள் இயக்கத்தில் வருகிறதோ அதை உடனடியாக, ஏன்னா கோயில் கட்டி கொடுக்குறது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணி. அந்த பணியை வந்து மிகச்சரியான லெவலில் கலப்பை மக்களினுடைய நிறுவனர் தலைவர் திரு பிடி செல்வகுமார் அவர் செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் பிடி செல்வகுமார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிடி செல்வகுமார் அண்ணனை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு நான் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுறேன். இவர் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். புலி, பந்தா பரவசம், போக்ரி ராஜா போன்ற படங்களை எடுத்த தயாரிப்பாளர், நடிகர். 9 குரு அப்படின்ற ஒரு படத்தை எடுத்த இயக்குனர். இப்போ அடுத்த படத்தினுடைய வேலைகள் போயிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் முன்னாடி அவர் வந்து பேசிக்காக என்ன மாதிரி தான் அவரும் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளராக இருந்து பிஆர்ஓ மாறி தயாரிப்பாளராக மாறி இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஜாம்பவனாக இருக்கார். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் கமிட்டி மெம்பராக இருக்கார். இன்னும் பல பொறுப்புகளை வைத்திருக்கிறார். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சினிமாவை விட்டு அவர் வெகு தூரம் சென்றிருக்காங்கன்னு நீ நினைச்சிற காலகட்டத்தில் தன்னை வந்து ஒரு ஆன்மீக பணியிலையும் மக்கள் சேவை பணியிலையும் தொடர்ந்து ஈடுபடுத்திட்டு வராரு. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்றைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாருன்னா அதற்கு மூல காரணமாக இருந்தது திரு பிடி செல்வகுமார் அவர்கள் தான். இது வந்து
இதை வந்து தற்பெருமையாக எனக்கு அவர் நண்பர் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. 9 குரு அப்படின்ற எங்களுடைய படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் விஜய் சாரே அது தேவி பேரடைஸ் தியேட்டரில் விஜய் சாரே மேடையில் சொன்னார், என்னை வளர்த்தது என்னை பெற்றது என்னுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகராக இருந்தாலும் இன்று நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய பர்சனல் மேனேஜராகவும் பிஆராகவும் இருக்கின்ற திரு பி.டி. செல்வகுமார் அவர் தான் சொல்லி விஜய் சார் சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். நான் எங்கேயுமே ஒரு தனிப்பட்ட முறையில் நிறைய பத்திரிகைகள் கேட்பாங்க, வெங்கடேஷ் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அதற்காக இந்த பதிவு செய்கிறேன். அதே இடத்துல புரட்சி இயக்குனர் எஸ்ஏசி அவர்கள், அதாவது எஸ் ஏ சந்திரசேகரன் அவர் விஜய் சாருடைய அப்பா அவர்கள் அதே மேடையில் அதே 9 குரு மேடையில் அவரும் இந்த கருத்தை பதிவு பண்ணார். என்ன பதிவு பண்ணார்னா, நான் வந்து விஜய் வந்து சாதாரணமான ஆளாக தான் உள்ளே கொண்டு வந்தேன், அவருக்கு வேண்டிய பப்ளிசிட்டியை கொடுத்து அவருக்காக பத்திரிகையை நடத்தி அவரை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அவருக்காக ஒரு கம்பெனிக்கும் போய் அலைந்து அவருக்காக சான்ஸை கொடுத்து பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய ஹீரோ நடிக்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் விஜய்க்கு மடைமாற்றி பண்ணி இன்றைக்கு விஜய் வந்து தமிழ் திரையுள்ள அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்து அவர் வார்த்தெடுத்தார்னா அதற்கு காரணம் அவருடைய இனிய நண்பராக கூட பி.டி. செல்வகுமார்னு நான் சொல்லலை, இதுவும் எஸ் ஏ சந்திரசேகர் சார் 9 குருவுடைய ஆடியோ லான்ச்சில் சொன்னது தான் தேவி பேரடைஸ் தியேட்டர்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்கான வீடியோஸ் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். 9 குரு ஆடியோ லான்ச் நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா நான் சொன்ன எல்லா நிகழ்வுகளும் அங்கே வரும். இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் இன்னைக்கு அவர் அரசியலும் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஜாம்பவானை எடுத்தவர் தான் திரு பி.டி. செல்வகுமார். இன்றைக்கு சின்ன கலைவாணருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு மரக்கண்டுகள் நடந்து விடா. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நலிந்த கலைஞர்கள் சொல்ல மாட்டேன், அவங்களாம் எங்களோட நண்பர்கள், அவங்க நகைச்சுவை கலைஞர்கள். ஏற்கனவே இதே நகைச்சுவை கலைஞர்களை வைத்து சென்னையில் இருக்கக்கூடிய டீனர் சோஷியல் கிளப்ல பாரதிராஜா தலைமையில் இதே மாதிரி நிகழ்வுல அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்போம். அதே மாதிரி இப்ப அவர்களுக்கான தன்னால் இயன்ற உதவியை செய்வதற்காக சின்னத்திரை கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. விஜய் கணேஷ், பாபா சாரு, நம்ம அம்பானி சங்கர், இன்னும் நிறைய நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் இன்னும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எது போயிட்டு இருக்கு அப்படின்னா போதை வந்து எங்கு போனாலும் போதை இருக்கு. இளம் விதவைகள், இப்போ நம்ம கூட கோஷம் போடுறப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, இளம் விதவைகள் உருவாவதை தடுப்போம் அப்படின்னா இது ஒரு விழிப்புணர்வாக தான் அதை பண்றோம். இது வந்து ஒரு நலத்திட்ட உதவியாவோ மரக்கன்றுகளோட விழாவோன்றதுல மெயினான விஷயம் என்னன்னா, போதை ஒழிப்புக்கான ஒரு கண்டென்ட்டை நம்ம உள்ள போய் சேர்க்கணும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போதை ஒழிப்புக்கு என்னென்ன பண்ணணும், நீங்க வீட்டில் போய் எப்படி செயல்படணும் அப்படின்றத மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் தான் இந்த விழா வந்து பி.டி. செல்வகுமார் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணாங்க. போதை வந்து எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்குறது, நம்ம குடும்பத்தை எப்படி அடைக்கிறது, போதையில விடுபட்டவர்கள் மீட்பதற்கான பணியை இனிமேல் நம்ம எல்லாரும் செய்யணும். புதுசா போதைக்கு யாரும் உருவாகக்கூடாதுதான் இந்த கருத்தங்கத்தோட முக்கியமான நோக்கம். அப்ப வீட்டுல யாருன்னா குடிச்சிருந்தாங்கன்னா அவர்களை மீட்பதற்கு என்னென்ன பணியோ, அவர்களை மீட்பதற்கு உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகங்களோ, உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா நீங்க கலப்பை மக்கள் இயக்கத்தை அணுகலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் சொல்றோம். அதே மாதிரி ரொம்ப நாள் போதையில் இருக்காரு, அவரை வந்து திருத்தணும், அவரை வந்து ஏதாவது ஒரு குடி மறுவாழ்வு இல்லத்துல சேர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை பார்க்கிற நேயர்கள் கலப்பை மக்கள் இயக்கத்தை நீங்க தொடர்பு கொண்டா கண்டிப்பாக உங்க ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீஅடிக்டேஷன் சென்டர்னு சொல்லுகிற குடி மறுவாழ்வு நிலையத்துல சேர்ப்பதற்கான எல்லா வேலைகளும் திரு பி.டி. செல்வகுமார் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா, இளைய தலைமுறையில் இருக்கிறவர்கள் யாரும் போதையை நோக்கி நகரக்கூடாது. நிறைய இடங்கள்ல நாங்கள் வந்து இப்ப இவ்வளவு பிரஷரை கூப்பிட்டுருக்கோம், இவ்வளவு நண்பர்களை கூப்பிட்டுருக்கோம், இவ்வளவு பேர் எது கூப்பிட்டுருக்கோம்னா, நாங்க சொல்ற நிகழ்வை நீங்க வெளியில எடுத்து போய் சேர்த்து இந்த போதையை தடுப்பதற்கான உங்களால் இயன்ற பணியை செய்யணும். இங்க வந்து 100 பேர் இருக்காங்க, இந்த 100 பேர் நாங்க வெளியே எப்படி அனுப்புறோம்னா, அந்த 100 பேர் வந்து 10,000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு பணிக்காக தான் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா இது தனிநபராக இருந்து யாரும் திருத்த முடியாது. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் போதைக்கு உள்ளானவர்களை நீங்க எப்படி கண்காணிக்கணும், அப்படி போதைக்கு ஆட்பட்டாங்கன்னா அவர் எப்படி திருத்தணும், அதற்கு என்ன மாதிரி டாக்டரை பார்க்கணும், எப்படி மருந்து வகைகளை கொடுக்கணும். இளம் வயசுல எங்க சின்ன இளம் பெண்களை விதவைகளை தடுப்போம். ஏன் சொல்றோம்னா, இளம் வயசுலே பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே ஒரு ஆல்கஹால் என்ன பிரச்சனை வரும், சிந்தட்டிக் ட்ரக்கால் என்ன பிரச்சனை வரும், ஹெரோயினால கஞ்சாவால இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை வரும் நீங்க சொல்லி சொல்லி வளர்த்தீங்கன்னாவே பெரியவனானப்ப அம்மா சின்ன வயசுல சொன்னாங்களே இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கண்டென்ட் நோக்கி அவங்க நகருவாங்க. இப்படி பல விஷயங்களும் விழிப்புணர்வா செய்யறதுக்கான ஒரு கண்டென்ட். அதாவது நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்யும் ஒரு விழா, விவேக்குடைய பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்றுகளை கொடுக்கிற ஒரு விழா, போதை ஒழிப்பு சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம் தான் இந்த விழாவினோட ஹைலைட். இதற்கான விழா ஏற்பாடுகளும் இதற்கான மொத்த விழாவையும் செஞ்சு கொடுத்தது கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் திரு பி.டி. செல்வகுமார் அவர்கள் தான். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் கலையரங்கம் கட்டுறது, ஸ்கூல்ஸ் கட்டுறது, மற்ற விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சென்னையில் இனிமேல் அதிகமான விஷயங்கள் பண்றதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்காரு. அதற்கு நாங்கள் கலப்பை மக்கள் இயக்க சேர்ந்த சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் உறுதுணையாக இருப்போம், உறுதி கூறுறோம்.
போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை கலப்பை மக்கள் இயக்கம் செய்திருக்கிறது. கலப்பை மக்களினுடைய நிறுவனர் தலைவர் திரு பி டி செல்வகுமார் தன்னுடைய போதை சம்பந்தமான தன்னுடைய பதிவை இங்கு பதிவு செய்வார். அனைவருக்கும் வணக்கம். அமைப்பாளர் கலப்பை அமைப்பாளர் வி கே அவர்களுக்கும் செயலாளராக இருக்கிற அருமை அண்ணன் நமது ஆரம்பத்திலேருந்து என் கூட இருக்கிறாரு நம்ம ராஜ்குமார் அவர்களுக்கும், திவாகர் இந்த பகுதியில் இவர் தான் முக்கிய பொறுப்பில் இருக்காரு, திவாகர் அவர்களுக்கும், என் கூட இருக்கின்ற அருமை நண்பர் டைமண்ட் பாபு அவர்களுக்கும் மற்றும் ராஜ்குமார் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும், என் உயிரின் மேலான பாசத்திற்குரிய பத்திரிகை சகோதரர்கள், அன்னை பாவா வந்து எனக்கு இப்பவும் இல்லை, 35 வருஷத்துக்கு முன்னால் நான் வாய்ப்பு தேடும் போது அவருக்கு ஆஃபீஸுக்கு போவேன். எனக்கு விக்ரமன் அப்போ பெரிய டைரக்டர் இருக்கிறனால அப்போ அவர் திறந்து விட்டால் தான் விக்ரமனை பார்க்க முடியும். அந்த நேரத்தில் பாபா தான் முக்கியமான ஆளுங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சிவனுக்கு நந்தி எப்படி முக்கியமோ அதே மாதிரி இவர் நந்தி மாதிரி அங்கே தான் இருப்பார். இவர் திறந்து விட்டால் தான் நான் விக்ரமனை பார்க்க முடியும். அதனால அவரை காக்கா பிடிச்சி எடுத்து நான் அவரை பார்க்க அப்போ நான் அப்போ பத்தில் ஒரு வாய்ப்பு தேடி வந்த காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பத்திரிகைகள் பெரிய பத்திரிகைகள் தான் சேர்ந்தேன். எல்லாருக்கும் தெரியும் ஜெமினி சினிமாவில் நான் பொறுப்பாசிரியராக சேர்த்து அதுக்கப்புறம் தான் நான் எல்லா திரையுலகத்தில் பெரிய ஆளாகணும். அப்போ அவரு எனக்கு அந்த டைம்லேருந்து நல்ல ஒரு நட்பு உண்டு, நல்ல மனிதர். அவர் இன்னும் உயரமான இடத்துக்கு சேர்ந்துருக்கணும். காலத்தின் சூழல் சிலருக்கு நல்ல திறமையாளர்களை கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வளர்க்காம தடுத்து நிப்பாட்டியிருக்கும். அது காலத்தின் சூழல்னு தான் சொல்லணும். இந்த வந்திருக்க எல்லா நடிகர்களுமே எனக்கு இவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும். விஜயராஜ் என்னன்னு ஒரு டிக்கெட் கொடுக்கல அப்படி ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. டிக்கெட் பாரு, பணத்தை கொடுக்க மாட்டார், திருப்பி இது நீதியை கொடுக்க மாட்டார். இதுலயே டென்ஷன் ஆகிருப்பார் வடிவேலு. இது தருவானா தரமாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல காமெடி சென்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி அம்பானி சங்கர், அன்னை தென்ராசு, இதனால இப்ப எல்லாருமே இப்ப இன்னும் ஒரு நாள் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 10 வருடத்துக்கு உதவி பண்ணு நேற்று சொன்ன 10 வருமே வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு எப்பவுமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு விழா நடத்தின ஒரு நோட்டு கொடுத்தா போதும், ஒரு முட்டாயை கொடுத்தா போதும் பிறந்த நாள். அது என்னுடைய அகராதியில் அது கிடையாது. நீங்க ஆரம்பத்துல விஜய் கூட இருக்கும்போதும் நீங்க பார்த்துருக்கீங்க பத்திரிகை நல்லது. ஏதாவது நமக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கணும், ஏதாவது சமூகத்துக்கு நம்ம உதவியா இருக்கணும். இல்லைன்னா நம்ம செய்யக்கூடாது. ஒரு உண்மையிலே ஒரு சமூக அக்கறை கொண்டவர் அண்ணன் விவேக் அவர்கள். நல்ல ஒரு முற்போக்கான கருத்துக்களை, ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை மிக அழகா நல்ல காமெடியா சொல்லிட்டு போனவர். அவரை ஞாபகப்படுத்தும் போது இந்த கலைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏதோ வந்தோம் போகணுங்கிறது இல்லை. இப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்தேன், அப்படியே போயிட்டேன். இல்லை ஒரு பிஆர்ஓ இருந்தேன், அப்படியே போயிட்டேன். இல்லை ஒரு ப்ரொடியூசர் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் தோத்து போயிடறாங்க. இப்போ கூட அண்ணன் வி சேகர் அண்ணன் சமூகத்துக்கு நமக்கு அப்படி இல்லை. இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணும். என்ன முறையில் நீங்கள் போய் கேளுங்க, நான் சொல்ல வேண்டாம், என்னுடைய கல்வெட்டுகள் பேசும். அனைத்து இடங்களும் ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளுக்கு கலை அரங்கங்களும் வகுப்பறைகளும் கட்டி கொடுத்துருக்கேன். நீங்க எங்க பார்த்தாலும் அது அங்க இருக்கும். இது கொஞ்ச நாளா ஏன் வரலன்னு கேட்டாங்க. அந்த தொண்டுகள் அதிகமா இருந்தனால தான் எனக்கு அதிகமா வரல. இப்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆபரேஷன். அதுக்கப்புறம் என்ன உற்சாகப்படுத்தி என்ன நண்பர்கள்லாம் நீங்க வரணும், உங்களுடைய பணியை பற்றி எங்களுக்கு தெரியும். ஒரு பொம்பளை எழுதின கட்டுரைக்காக தான் நாங்க வந்துகிட்டு இருக்கேன். ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட் சவுத்துல இருந்து எழுதியிருக்க ராஜேஸ்வரன், நீங்க கட்டின அந்த அரசு பள்ளிகளுக்கு கட்டின கலையரங்கங்கள், வகுப்பறைகள், விளையாட்டு திடல்கள் வேற யாராவது அந்த மாவட்டத்துல கட்டியிருக்காங்கன்னு நான் கூகுள்ல செக் பண்ணோம்னே இல்லை, தமிழ்நாட்டு அளவுல செக் பண்ணோம்னே இல்லை, இந்திய அளவுல செக் பண்ணோம்னே இல்லை அப்படிங்கறத அந்த கட்டுரையை எழுதி அது யாருன்னா ஒரு அப்பாவி ஒரு பிஆர்ஓ அந்த பத்திரிகையாளர் பி டி செல்வகுமார்னு எழுதிருக்காங்க. சும்மா வெறுமனே ஒண்ணு கட்டிட்டு போயிடலாம். ஒரு கலையரங்கம் கட்டினா எத்தனை லட்சங்கள் வரும், அதுக்கு என்ன வழியை சம்பாத்தியம் பண்ணணுங்கிறது. நம்ம ஒரு பெரிய நடிகர்களோ உச்சத்துல இருக்கவங்களோ இதுவோ கிடையாது. நம்ம சாதாரண பிஆர்ஓ தான். அதுவும் ஒரு ஒழுக்கமான இடத்துல ஒரு 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 நியாயமான முறையில் நடக்கிற ஒரு சந்திரசேகர்கிட்ட விஜய் கிட்ட தான் நம்ம மெயினா இருந்தோம். ஆனா அதை தாண்டி நான் நிறைய வேலை பார்த்தேன். நிறைய பேர் ஒருத்தர் சொல்லியிருக்கா, அவரு நிறைய 10 வீடு வச்சிருக்காரு. நீ 10 வீடு வச்சா என்ன, சின்ன வீடு தான் வைக்க கூடாது. என்னன்னு 10 வீடு வச்சிருக்காரு. இப்ப கூட காட்டுட்டோம். அந்த 10 வீடுல 8 வீடா அவருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். ஏங்க எத்தனை உழைப்பு உழைச்சிருக்கேன்னு தெரியுங்க. கூட இருக்க அத்தனை பேருக்கு மீறான் பேசுற மாதிரி தெரியுங்க. பத்திரிகையாளராக இருந்திருக்கேன், பிஆர்ஓ இருந்திருக்கேன். இத்தனை 1-2 படங்கள் 200 படங்கள் பிஆர்ஓ பண்ணிருக்கேன். 122 படங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரிலீஸ் மீடியேட்டரா வேலை பார்த்திருக்கேன், ஆம்புலன்ஸ்ல வேலை பார்த்திருக்கேன், சொந்தமா பத்திரிகை நடத்திருக்கேன். எத்தனை உழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், கூட இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு நாளும் நிம்மதியா நான் தூங்கினே கிடையாது, இன்னைக்கு தூங்கினே கிடையாது. அவன் சொல்லியிருக்கான் 10 வீடு அவருக்கு இருக்குதான். எதுக்காக சொல்றேன்னா அவர் குறை சொல்றதுக்காக இல்ல, யாருக்கு எப்படி நீ பார்த்து பேசணும். இன்னைக்கு தூங்க முடியல. ஆபரேஷன் பண்ண 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னா நான் பழனிக்குமார் என்ன கண்ணா பண்ணான்னு திட்டினாரு. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான்னு. இல்லன்னா என்னால தூங்க முடியாது, என்னால வீட்டுல இருக்க முடியும், வீட்டுல இருந்தா திரும்ப அட்டாக் வந்துடும் அப்படின்னு. வீட்டுல இருந்தாதே அட்டாக் வரும், எனக்கு உழைக்காம என்னால இருக்க முடியாது.
இந்த மக்கள் எல்லாம் பார்த்து இப்படி ஏதாவது ஒரு சமூக அக்கறையோட ஏதாவது செய்யலைன்னா தான் என்ன நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம இப்படி ஓடி வரோம். இது எதுக்காக சொல்லணும்? உழைக்கணும், கஷ்டப்படணும். கஷ்டப்படங்கிற தயவு செய்து நீங்க இது பண்ணாதீங்க. ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஏதோ ஒரு ஜாலரா தட்டினோன்னு விஜய்க்கு ஒன்னை விட முன்னால இருந்தவருக்காக உழைச்சவங்கிறது உலகத்துக்கு தெரியும். நீ காசு வாங்கிட்டு வேலை பார்க்கறவங்கிறது அதுவும் தெரியும் உலகத்துக்கு. நீ திருட்டுத்தனமா பொய்த்தனமா காசை வாங்கிட்டு பண்றவங்கிறது உலகத்துக்கே தெரியும். நான் எப்படி வேலை பார்த்தேங்கன்னு விக்ரம் வீட்டுல ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அவருக்கு பேட்டி தான் எடுக்க போவேன். எனக்காவது ஒரு 5 ரூபா அவர்கிட்ட நின்று பல்ல காட்டிட்டு இருப்பானே கழுக்க இருக்குமா, பண்ண மாட்டேன். அப்படி உண்மையா அதனாலதான் 27 வருஷம் ஒரு விஜய் அவர் கூடயும் ஒரு சந்திரசேகர் அவர் கூட என்னால் வாழ முடியுது. என்ன இன்னைக்கு ஒரு குட் புக்கில் தான் இருக்கேன். நேற்று சந்திரசேகர் அவர்களை மீட் பண்ணிட்டு தான் வரேன். இருக்க முடியுமாங்க? 2 பெரிய ஜாமான் கூட ஒரு ஆள் இருந்து வேலை பார்க்க முடியுமா? 2 பெரிய ஆள் அங்க உண்மையா இருந்து தான் வேலை பார்த்தது. சில சகனிகள் சில சூழ்ச்சிகளால ஒரு படம் நல்லா வரும், ஓடும், ஓடாது, அதை பயன்படுத்திட்டு அன்னைக்கு நடந்த இப்ப ஒரு இந்த உண்மையை சொல்லிதான் அன்னைக்கு கூட ஏன் சொல்லலாம் சொல்லாம செத்துட்டோம்னா இவனுக்கு தெரியும். என் வீட்டுல நாளைக்கு ரிலீஸுங்க படம், சொன்ன மனசுக்கு என் படம் புலி. இன்னைக்கு ரைடு, இதுவரை உலக சரித்திரத்திலே முந்தின நாளைக்கு படம் ரிலீஸ், இன்னைக்கு ரைடு நடக்காது, எந்த படம் நடக்காது. ஹவுஸ் அரெஸ்ட். ஒரு சாதாரண பிஆர்ஓ எப்படி படம் ரிலீஸ் பண்ண முடியும் நாளைக்கு? எந்த டிஸ்ட்ரிபியூட்டரா வருவானா, தியேட்டர்காரா வர, நல்ல யோசனை பண்ணுங்க. என்ன நிலைமையில இருந்திருப்பேன் வாழ்க்கையில். இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் கடவுளே, ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம், கடவுள் நமக்கு ஒரு வழி விட்டுருக்காரு இருக்கும்போது அப்படி நடக்குது. ஒரு பைசால என் வீட்டுல வெறும் 2000 ரூபாய் இருக்குது. என் மனைவி கிட்ட கண்ணீர் விட்டு சொல்றாங்க அந்த அதிகாரி, எப்படி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க கூட வேலை பார்க்கறவன் விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும், சண்டை போட்டுட்டு வரணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி இருக்கானு. நான் இதை இப்ப கூட சொல்லணும், எப்ப சொல்றது? அந்த ரைடு நடந்ததுக்கு காரணமே கூட இருந்தவங்க. ஏன்னா நான் பெரிய ஆளா வந்துடக்கூடாது. விஜய் கிட்ட ஒரு குட் புக்ல இருக்கேன், படம் எடுத்துட்டேன். முதல்ல ஒரு எங்க ஒரு பேன் இந்தியா படம், இந்திய அளவில் உள்ள படத்தை எடுத்திருக்கேன். அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அடுத்தால நான் போயிடக்கூடாதான். யாரு கூட இருக்கவன் அவரை பேரை கூட என்னால சொல்ல முடியும். அவங்க சொல்றாங்க கவனமா இருங்க சார், விஜய கவனமா இருக்க சொல்லுங்க. நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா, விஜய் பெரிய அளவுல வந்தாச்சு. விஜய் நான் நேசிக்கிற நடிகர். அவர் கூட இருக்கிற கள்ள பயலுகளை அவர் கண்டுபிடிச்சுக்கணும். இந்த ரைடு நடந்தது காரணமே, உங்களை என்னையும் பிரிச்சது காரணமே அந்த கூட இருந்த கள்ள பயலுவதாங்கிறது எப்படி கூட போறது கிடையாது அவனும். ஆனா ஏதோ ஒரு டிவி மூலமாக நீங்க பார்த்து பக்குவப்படணுங்கிறத சொல்றேன். நான் வளர்த்த மரங்க, நான் தண்ணி ஊத்துனது, அவருதான் ஹீரோ இல்லன்னு சொல்லல. ஆனா கூட 4 பேர் வேணும் இல்ல, எவனும் தனியா வளர முடியாது. பாபா லட்சுமணன் இருக்காம அங்க விக்ரமங்கிற ஒரு ஆளு தேவை. அப்போ நாங்களும் கூட இருந்து உழைச்சோம், அவர் இன்னும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் கூட இருக்கிற சகுனிகள். ஒரு மகாபாரத யுத்தத்துக்கு காரணமே சகுனி தான். ஒரு ராமாயணம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே கூலி தான். அப்ப கூட இருக்கவங்க நல்லவர்களும் வல்லவர்களும் நியாயமானவர்களையும் நீங்க வைக்கணும். எங்கிட்ட கேட்கணும். ஏன்னா நாங்க 27 வருஷம் நாங்க உங்களுக்காக உழைச்சுதான் உங்க கூட இருந்து நான் எல்லாமே கேட்டீங்க. ஆனா இப்ப கேட்கக்கூடிய அளவுல இல்ல. ஆனால் நீங்க பக்குவப்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இது இப்ப கூட செய்யறது உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் என்ன எவ்வளவு காலம் வாழ்வோன்னு தெரியாது. ஆனா அந்த உண்மையை சொல்லாம போயிடக்கூடாது. ரைடுக்கு காரணம் என் கூட இருந்த அந்த கள்ள பயில அவனுக்கு தெரியணும். ஆனா அது சொல்றதே அந்த ரைடுக்கு வந்தவங்களே சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல. இது என் தாய் மீது சத்தியம் என்பதை இப்ப சொல்லிடுறேன். ஏன்னா இதை இப்ப சொல்லலாம், என்னைக்கும் சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன் சொல்லணும்? அப்படி கிடையாது. நீங்க அதே ஆளுதான் அவன் கூட இருக்கிறான், அதே துரோகி அவங்க கூட இருக்கிறான். அவங்க அப்பா இருந்தா அந்த களை எடுத்துருவாரு. அப்ப இது மூலமா தான் அவருக்கு எப்படியாவது தெரியட்டுங்கிறக்காக சொல்லும். உண்மை தெரியணும், உண்மை கசக்கும், ஆனா அது தெரியணும். நன்றி நண்பர்கள். வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வன்முறையை தூண்டுற மாதிரி தான் பேசுறாரு. நீங்க சொல்றது 100% தான் உண்மை. ஆதவ் அர்ஜுனா எவ்வளவு நாள் ஆகுது விஜய் கூட வந்து சொல்லுங்க? 6 மாசம் இருக்குமா? 1 வருஷத்துக்கு உள்ளதான், 6 மாசம் தான் ஆகுது. அதுக்கு முன்னால அவர் எங்க இருந்தாரு? விடுதலை சிறுத்தை கட்சி விசிகாவில் இருந்தாரு. அதுக்கு முன்னால எங்க இருந்தாரு? சரி, அதுக்கு முன்னால எங்க இருந்தாரு? சும்மா இருந்தாரு. என்ன நடந்ததுன்னு சொல்றேன், எல்லா உண்மையும் தெரியணும் இல்ல. மார்டின் அவர் வந்து அரெஸ்ட் ஆகி இருக்கிறாரு சார். நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். ஏன்னா மார்டின் அவர் பையன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அரெஸ்ட் ஆகி இருக்கும்போது அவருடைய பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்றாங்க. அவருடைய மகள் சூசைட் அட்டன் பண்றாங்க. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது சென்னைக்கு வரும்போது இவர் வந்து தலையிடுறாரு. தலையிட்டு பழகி அந்த பெரிய இடமெல்லாம் எப்படியாவது அந்த பொண்ணை கவர் பண்ணணும்னு சொல்லி 9 வயசை குறைச்சு சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. எத்தனை வயசு நான் சொல்றேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. 9 வயசு குறைச்சு சொல்லி ஒருத்தன் கல்யாணம் பண்றான். அந்த வீட்டுல 3 தொழிலை தொடங்குறான். என்ன தொழிலாம்?
டெக்ஸ்டைல்ஸ் தொழில தொடங்குறாரு, தோல்வி, பணத்தெல்லாம் இழக்கிறாங்க. ஸ்டீல் ஃபேக்டரி தொடங்குறாங்க, பணத்தெல்லாம் இழக்கிறாங்க. அடுத்த பைனான்ஸ்ல நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் உருவாக்கும் போது 99 ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் பேர்லயே வச்சுட்டு, மனைவி பேர்ல ஒரு ஷேரை வச்சுட்டு, அதுல இருந்து இப்ப அந்த தொழில தோல்வி அடைஞ்ச தொழிலுக்கு பிறகு அங்க இருக்க பணத்தை வாங்குறதுக்கு 99% இருக்கு இல்லையா, அந்த பணம் தான் 100 கோடிக்கு மேல. நான் இப்போ ஆதாரத்தோட சொல்றேன், 109 கோடி வந்திருக்கு சார். அதுவும் அக்கௌண்ட்ல வந்திருக்கு, என்கிட்ட இருக்குது ஆதாரம். யாரு இவர் உழைச்சு வந்துட்டாரு, நேர்மையா வந்துட்டு. இப்ப நாங்கெல்லாம் உண்மையா உழைச்சிட்டு வந்திருக்கோம், கடினமா உழைச்சிருக்கோம். ஆனா உழைக்காம ஒருத்தன் இந்த 109 கோடி அவருக்கு வந்திருக்குது. ஆனா அவர் உழைச்சு வந்ததா? பொய்யாக வந்தது, தப்பா வந்தது. நீ என்ன செய்யணும், நேர்மையா ஒரு கட்சி கூட வந்திருக்கேன், நேர்மையா உழைங்க. இந்த கட்சி ஒரு பீஸ்ஃபுல்லா கொண்டு போகணும். நீ யார போய் கேட்கறா, ரவுடிசம் பண்றாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. நீ என்ன செய்யணும், ரவுடிசத்தை ஒழிச்சு நாங்க அமைதியாகணும்னு சொல்லணும். நான் 6 மாசம் வெயிட் பண்ணு, நான் ரவுடிசம் யாரு நீ காட்டுறேங்கிறேன். என்னடா இந்த தமிழ்நாடு பைத்தியக்காரங்களா நாங்கெல்லாம், நீ ரவுடிசம் பண்றதை பாக்குறதுக்கு எப்படி பேசுற? 6 மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, எங்க ரவுடிசம் என்னன்னு தெரியும். இத விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா? விஜய் அவர்கிட்ட மீட்கிறதுக்கு இல்ல சார் வழி. அதுக்குதான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் சார். சொல்றேன், இவ்வளவு நெஞ்சு வலிக்க போறோம். நான் சொல்றது காரணம், என் தலைவனை எப்படியா மீட்கணும், அவருக்கு இது போய் சேரணுங்கிறத சொல்றேன். எவர்கிட்ட கேட்டா உங்களுக்கு வீட்டுல தேவையில்லாத ஒரு ஆளு மென்ஷன் பண்ணிட்டாரு. ஆமா சரிங்களா? ஆமா எல்லாருக்குமே தெரியும். ஆமா கூட ஒரு எதுவுமே வந்து ஆக்ஷன் எடுக்கல அவரு. ஆமா அது இல்லாம இப்ப நீங்க ஒரு அலிகேஷன் வச்சுட்டே இருக்கீங்க. ஆமா விஜயோட நல்ல செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆமா நல்ல நடந்து நினைக்கிறீங்க. ஆமா பேர் மென்ஷன் பண்ணா என்ன? யார் பேரு? முன்னாடி அவர் பண்ணாரு. ஆதம் கிடையாது, ஆதம் கிடையாது. முன்னாடி அதுல சொல்ல. இப்ப ஆதவ அர்ஜுனா எதுக்கு சொன்னா, கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு தம்பி. ஒரு மினிஸ்டர் சொல்றாரு, அடுத்தால யார பேசுறாரு, சிஎம் வந்து யாருக்கிட்டயாவது இன்னைக்கு மிரட்டுறாரா, ரவுடிசம் பண்ற மாதிரி பேசுறாரா? நான் உண்மையை சொல்லணும், கரூர் விஷயத்துல அவர் உண்மையில ஒரு கண்ணியமான ஒரு முதலமைச்சரா நடந்துகிட்டாரு. இரவோடு இரவா பிளேட் பிடிச்சு, அவருக்கும் நோய் இருக்கும், உடம்பு குடும்பம் இருக்கும் இல்லையா, இரவோடு இரவா போய் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணிருக்காரு. உண்மையை ஒத்துக்கணும் தம்பி. நீங்க உண்மையை ஒத்துக்காம போய் சொல்லி அவர் காரணம் இவர் காரணம் சொல்லக்கூடாது. அவர் எங்க ரவுடிசம் ஏதாவது பண்றாரா? அவர்கிட்ட சொல்லாரு, வாங்க மோதி பார்ப்போம், வா தொட்டுப்பார். தமிழ்நாட்டுல உள்ள அவ்வளவு கல்லூரி மாணவர்களும் வீட்டுக்கு வருவாங்க. ஏடா டேய், கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு பாவம் ஏழை பாளையில் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்ற மாட்டானா நீ நினைச்சு நம்ம கல்லூரிக்கு அனுப்புனா நீ வன்முறையை தூண்டுற. கல்லூரி மாணவர்கள் உன்ட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. அப்ப வந்து விஜய் அதை சொல்லி கொடுக்குறாரா? அன்னைக்கே விஜய் தடுத்துருக்கணும், அவனை தூக்கி இருக்கணும் சார். விஜய் படங்கள்ல மட்டும் அமைதியா, நான் இப்ப இதுவும் விஜய்க்காக தான் சொல்ல, படங்கள்ல மட்டும் அமைதியா இருந்தா போதாது. இவனை மாதிரி வன்முறை பேசுறவன் இந்த கட்சிக்கு எப்படி கெட்ட பேருதுன்னு ஒரு ஏழை இளைஞர்களை பாதிக்கப்படுவாங்க சார். ஒரே ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. எப்ப மக்கள் நிறைய குட்டி சார் 41 பேர் இறந்ததுக்கு நீங்க தெளிவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆமா. அதுதான் காரணமா? ஆதவ அர்ஜுனா மென்ஷன் பண்றீங்க, குற்றத்தை ஒத்துக்குங்கன்னு சொல்றீங்க. யார் ஒத்துக்க சொல்றீங்க? அவங்கதான் ஒத்துக்கணும். யார் நடத்துறாங்களோ, ஆதவ அர்ஜுனாவோ இல்ல புசி ஆனந்தோ இல்ல கூட இருந்தாங்க, இதெல்லாம் உண்மையை ஒத்துக்கணும் சார். அது மறைக்கலாம் முடியாது. அதாவது ஒரு தவறு நடந்தால் அது தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு சொல்லி இருக்காரு யாரு, புரட்சி தலைவர் அவர்கள். எத்தனை பேர் 1-2 உயிர் இல்ல சார். அன்னைக்கு தண்ணி குடிக்க முடியல, ஒரு பாத்ரூம் போக முடியல, நிறைய பேர் அப்படி காலோடையும் கையோட எல்லாம் பாத்ரூம் போயிருக்காங்க. பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் சொல்றாங்க. இனி வரும் காலத்திலே அது செய்யாம இருக்கு. அந்த மாதிரி திட்டங்கள் திட்டுங்க. நாங்க நல்ல இளைஞர்களுக்கு நல்ல வழி நடத்துவோம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், தொழிலை உருவாக்குவோம், கல்விக்கு நல்ல விஷயங்களை செய்வோம்னு சொன்னா வா மோதிப்பார், தொட்டுப்பார். 6 மாசத்துக்கு பிறகு ரவுடிசம் என்ன இது? ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ற, ஒரு குட்டி ஸ்டோரி. இது வேற குட்டி ஸ்டோரி, விஜய் சொல்லி கேட்டிருப்பீங்க, நான் சொல்றேன் குட்டி ஸ்டோரி. ஒரு நல்ல பெரிய குளம், குளத்துல ஆனந்தமா இருக்கிற ஒரு தவளை. அந்த தவளை ஆனந்தமா இருக்கும்போது அங்க ஒரு தேள் வந்து விழுந்துருது. தேள் விழுந்து அதுக்கு நீச்சல் தெரியாம தவிக்குது. அந்த பாவம் அந்த தவளை கிட்ட போய் கேக்குது, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குது. தவளை சொல்லுது, ஒன்னும் காப்பாத்தணும், நீ கொட்டிடுவா, நான் செத்து போயிடுவோம் அப்படிங்குது. அட பாவி பயல, அதெல்லாம் செய்ய மாட்டேன், என் உயிரை காப்பாத்து. இல்ல நீ கொட்டுனா நான் செத்துருவேன் அப்படிங்குது. அது எப்படிடா நான் ஒன்ன கொட்டுவேன், ஒன்ன கொட்டினா நீ செத்துருவ, நானும் மீண்டும் நார்மலா செத்துருவேன், அதனால ஒன்ன கொட்டவே மாட்டேன், என்ன காப்பாத்தணும், ஒரு உயிரை காப்பாத்தணும், புண்ணியம் உனக்கு கிடைக்குன்னு சொன்னதும் தவளை பாவம் பார்த்து அந்த தேளை வந்து கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போய் கரை சேர்க்கறதுக்கு முன்னால அந்த தேளு கொட்டிடுச்சு. அடா இளவண்டாடி போவன, நான் போக்கல சிவனடி இருந்தவன என்னை கூப்பிட்டு வச்சு என்னை காப்பாத்துன்னு சொல்லி என்ன கொட்டி கொல்ல வச்சுட்டு என் உயிர் போக போகுது, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னா அன்னை தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், என்னால இருக்க முடியல. பிறருக்கு தீங்கு செய்யதும் பிறருக்கு துன்பத்தை கொடுத்ததும் என் கேரக்டரு, அந்த கேரக்டர் என்னால உயிர் இருக்கிறத மாற்ற முடியலன்னு, அதான் கூட்டிட்டோம்னே, நீயும் செத்து நானும் செத்து
இது யாருக்கு இந்த ஸ்டோரி புரியுதோ புரியல, கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு இந்த ஸ்டோரி புரியணும். கெட்டவர்களும் தீயவர்களும் கிட்ட தீயவரை காண்களும் தீதே, பார்த்தாலே தப்புனே. நான் எந்த கிட்டவும் கூட போக மாட்டேன், தெரிஞ்சு போக மாட்டேன். தவறு செய்யறாம அப்படின்னு தெரிஞ்சு அவங்களை கிட்ட வைக்க கூடாது. இப்ப கூட கோவப்படுத்துவோம் இதை வச்சு, இப்ப கூட பண்படுத்தலாம். ஏன்னா நான் நேரடியா போய் இதை சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, சொல்ல விட மாட்டான். வேற வழி இல்லை, இது மூலமா சொல்றேன், இந்த குட்டி ஸ்டோரி மூலமா. சார் வந்து கோபால வந்து அடிக்கணும்னு ஆதரவு பத்திரிகையாளர்களுக்கு இங்க அச்சுறுத்தல் நிறைய இருக்கு. அதான் இந்த பத்திரிகையாளர் அடிக்கணும்னு சொன்னோம்ல, அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு இதை நான் போய் சொன்னோம் இல்லையா, அப்பவே அரெஸ்ட் பண்ணிருக்கணும். நீங்க வந்து ஸ்ரீலங்காவில நேபாளில புரட்சி நடக்கிற மாதிரி இங்க புரட்சி வரணும்னு பேசினாங்கல்ல, அன்னைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல இவரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இவர் யாருங்க? இவரு ஒரு பெண்ணை வந்து பொய்யா சொல்லி 9 வயசு கம்மின்னு சொல்லி ஒரு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணவர் அவ்வளோத்தையும் மிரட்டுறாருன்னா இவரை தூக்கி உள்ள வைக்கணுமா வைக்க வேண்டாமா? இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா ஒரு கட்சிக்காரரு? ஆமா, நான் பத்திரிகையாளர் தான், நியாய தர்மத்தோடு தான் வாழ்ந்துருக்கேன். எந்த பத்திரிகையாள மிரட்டுறதோ செண்டல் போட்டதோ யார்கிட்டயே வன்முறையை தூண்டுறதோ இதுவரை ஏதாவது இருக்கா நீங்க சொல்லுங்க. பழனிக்குமார் இருக்கிறாரு, பழனிக்குமார் கிட்ட கல்யாண நியூஸ் அவர் போட்டுட்டாரு. இப்ப அவர்கிட்ட சொல்றேன், அவர் சொன்ன லண்டன்ல இருக்காரு, போடக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் சார்ட்ட சொன்னேன், சார் அவங்க பத்திரிகை தர்மம், அவங்களுக்கு ஏதோ வகையில நியூஸ் தெரிஞ்சிருக்கு, லண்டன்ல கல்யாணம் நடக்குது, பழனிக்குமாருக்கு மட்டும் தான் அது தெரியும். நியூஸை போட்டாரு, ஏன்ட்ட அடிக்கிறாரு, மிரட்டுறாரு. அங்க இருந்து எப்படி நியூஸ் வந்தது, நீ தானே பிஆர்ஓ அப்படி. சரி, எனக்கு அங்க தெரியும், ஏதோ வகையில அவங்க பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளர் மிரட்டலாம் முடியாது. அதுக்கப்புறம் அதே இதை நம்ம செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ப மாட்டீங்க சார். 40,000 ரசிகர்கள் மத்தியில 40,000 ரசிகர்கள் கொண்டு வந்து பண்ண முடியுமா? ரசிகர்கள் முன்னில அவர் கல்யாணம் இங்க நடந்தது நேரு ஸ்டேடியத்துல, உங்க எல்லாருக்கும் தெரியும். கவுண்டர் ABCD கவுண்டர் போட்டு 10,000 வேற எல்லாருக்கும் போட்டோ எடுத்து அப்படி அவ்வளவுக்கு பிரியாணி பாக்கெட் கொடுத்து பிளானிங் திட்டம். இப்படி நாங்கெல்லாம் திட்டம் போட்டவங்க இன்னைக்கு நடுரோட்ல நிற்கும். இதை குறை சொல்றதுக்காக நான் சொல்லல சார், எனக்கு விதி அவ்வளவுதான். ஆனா இதை சொல்லாம போயிட்டு வைங்கலாம், இந்த ரைடு நடந்தவன் எங்களெல்லாம் மாட்டி விட்டு, விஜய மாட்டி விட்டவன் அவன் நல்லா அழகா சோமா சார் அப்படி வந்துடும் சார், இப்படி வந்துடும் சார், அப்படி பண்ணிக்கலாம் சார். இப்பவும் அந்த பாவலா கட்டிட்டு இருக்காங்க பாருங்க, பாவலா கட்டுறவன நம்பாதீங்க, திருடனா நம்பாதீங்க. இது திமுக. ஆமா, கரெக்டா கேட்டீங்க, உண்மையை சொல்றேன். ஏன்னா எப்பவும் நேர்மை, நான் திமுக நடக்கிற கூட இந்த போதை எதிரான கருத்து தான், ஆட்சிக்கு எதிரான கருத்து அன்னைக்கு டாஸ்மாக்ங்கிறது. அதாவது திமுகவுக்கு ஆதரவா பேசல, ஆனால் கரூர் சம்பவத்தில் அவங்க நியாயமா நடந்தாங்களா இல்லையா? அன்னைக்கு ஒரே நாள் நைட்ல அவ்வளவு இடத்துக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, அன்னைக்கு அவ்வளவு இடத்துக்கு உதவிகள் பண்ணி அந்த விஷயத்தை கண்டவெல்லாம் வச்சாரா வைக்கலையா? அதை நான் சொல்றேன், என்னுடைய கடமை சார். நல்லது செய்தவங்களை கெட்டதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதை தான் நான் சொல்றேன். ஆமா, இப்பவுமே விஜய் நான் திட்டலையே, விஜய் பக்குவப்படணும்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்க, திட்டுறது வேற, பக்குவப்படணுங்கிறது வேற. இல்ல வேண்டாம்னு தானே சொல்லியிருக்கேன். கலப்பை போதானே, அவ கலப்பை வச்சு பொழுதே நான் வாழ்ந்துக்கிடுவோம்னே. எது விதவைகள் வந்திருக்கு, அதுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு நம்ம இதை பண்ணிருக்கோம். விழிப்புணர்வு உருவாகணுங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணிருக்கோம். இதே மாதிரி இளம் விதவைகள் வரக்கூடாது, போதையை தடுக்கணும். முன்னாடி எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, எது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. இப்ப ஒவ்வொருத்தர வந்து அவர் பண்ற தவறை வந்து சுட்டிக்காட்டி பேசுறாங்க. அது என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா நீங்க கூடவே இருந்தீங்க, அவருக்கு ஏதாவது மெயினா நீங்க வந்து ஆதரவுலாம் சொல்றீங்க, ஓகே, அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? நீங்களே வந்து விஜய் கூட இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் வெளியே வந்துட்டீங்க. இன்னைக்கு வந்து மன்சூர்லிகான் வந்து ஒரு பிரச்சனை கொடுத்து இனிமே வந்து விஜய் வந்து வேஸ்ட், அவர் கரையில வந்து கால் வைக்கணும், ஃபிளைட்லயே சுற்றுறாருன்னு சொல்லிட்டாங்க. சோ அதை பத்தி நீங்க கருத்து சார்? விஜய் வந்து இப்பவும் நான் குறை சொல்லல, அவர் வேஸ்ட்னே சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தவறானவங்க தீயவர்கள் கூட வரக்கூடாது, நல்லவர்கள் கூட இருந்து வழி நடத்தி அவர் சிஎம் ஆகுனா கூட எனக்கு சந்தோஷம் தான். அவர் கூட இருந்தவங்கிற முறையில எனக்கு மிகப்பெரிய பெருமை, சந்தோஷம் தான். ஆனால் பக்குவப்படணும், நல்லவர்களை கூட வைக்கணும், வல்லவர்களை கூட வைக்கணும், தமிழ்நாடு முழுக்க இருக்க திறமையாளர்களை கண்டுபிடிச்சு கூட வைக்கணும், நல்ல பயிற்சிகள் கொடுக்கணும். இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு அவங்க ஃபுல்லா மிரட்டுறது மாதிரி இல்லாம அவங்க அனைவருக்கும் நல்ல பயிற்சிகள் கொடுத்து அந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமா உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள், தாழ்மையான அன்பான வேண்டுகோள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.  4  எதுனே
இந்த தேர்தல நான் நிக்கலனே, கண்டிப்பா நிக்கலனே. அது காலத்தின் கட்டாயம் எப்படி இருக்கு அது நடப்போம். நீங்க 5 வரும் வாங்க. 5 நான் தான் சொல்றேன் பாண்டிய தவறு கூட்டம் அவர் கொண்டு வரா கொஞ்சம் பாண்டி உட்காரு பாண்டி உட்காரு உட்காரு கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. எல்லாம் பின்னாடி வந்துருங்க. எல்லாரும் போட்டோ வாங்க உள்ள உள்ள வாங்க. அண்ணா உள்ள முன்ன முன்ன ஆமாங்க நீங்க நான் சென்டரா முன்னாடி வாங்க வாங்க ஒரு போட்டோ இருக்கு. அண்ணா அப்படியே மறக்கட்டு எடுத்து எடுத்துக்கீங்களா? அண்ணா அப்படியே மறக்கட்டு அப்படியே காலி பண்ணி எல்லாருக்கும் மறக்கட்டு. அப்பா மறக்கட்டு வாங்கினா வெளியே போயிடு. வாங்க வெளியே வாங்க வெளியே அங்க போங்க, அவங்க சைடு வாங்கம்மா. மைக்கேடி மைக்கேடி முதல்ல வந்து நின்று நிக்கிறீங்க. சொல்றோம் எதுவுமே மண்டியில வாங்கி மாட்டாங்க. அங்கிருந்து யாரும் ஒருத்தர் வராதீங்க. எடுக்கிறதே இந்த சைடு தான். எடுப்பாங்க.